என் அன்பார்ந்த கூட்டாளி செல்வருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தலைப்படிந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கும் நாங்கள் வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா டுக்கு பிக் பாஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது என்ன நடக்குதுன்னு தெரியலை. ஒப்பாரி வைக்கிறாங்க, அழுகுறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, விஜய் சேதுபதியை ஏற்று பேசுகிறாங்க. இது பிக் பாஸ் ஷோவா அப்படின்னு கேட்க தோணுது. அது மட்டும் இல்லாமல் குரூப்பாக சேர்ந்து இவங்களை தான் டார்கெட் பண்ணி நாமினேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நல்லவங்க எல்லாமே நாமினேஷனில் வந்துட்டா நல்லவங்கன்னு சொல்ல இல்லாது. பெரும்பாலும் மக்களால் விரும்பப்படுறவங்க எல்லாமே நாமினேஷனில் வந்துட்டா யாரை மக்கள் நாமினேஷன் பண்ணுவாங்க? சரி, மக்களுக்கு பிடிக்காதவங்கெல்லாம் உள்ளுக்கு இருந்துக்குவாங்க, நாமினேட் ஆகாமல் நல்லா ஒரு அதில் இருப்பாங்க. மக்களுக்கு பிடிச்ச நபர்கள் மாத்திரம் நாமினேட் செய்ய வந்தால் அவங்க என்ன செய்வாங்க? மக்கள் அதில் உள்ளவங்களை நாமினேட் பண்ணுறத தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. இந்த மாதிரியான சில கேம்ஸ் தந்திரங்கள் உள்ளே நிறைஞ்சு கிடக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எனக்ரோயிலின் சால்வையின் மறுபக்கம். இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற தகவல்கள் அப்பைக்கப்போ கேட்கும். அப்பைக்கப்போ பிக் பாஸில் திகிலான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கிறப்ப உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள நான் காத்து கிடக்கேன். விஜய் சேதுபதிக்கு முன்னாடி பிரஜின் நடந்து கொள்வது எப்படி இருக்குது தெரியுமா? அந்த யாரையும் இந்த கேமராவை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. சேண்ட்ராவை பற்றி ஏதாவது சொல்கிறப்ப பிரஜின்ட்டு முகத்தை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறாங்க. பிரஜின்ட்டு முகம் போகுது அப்படின்னு போகுது. ஏன்னா சேண்ட்ராவை பற்றி சொன்னால் பிரஜினுக்கு துடிக்கிறது ஒரு பக்கம். நியாயமான விஷயத்த தான் ரூம்மேட் எல்லாம் சொல்கிறாங்க. சொல்கிறப்ப கூட பிரஜின் அப்படின்னு செய்கிறாரு. சாண்ட்ராவை பற்றி மட்டும் இல்லை, அவரை பற்றி எந்த கருத்து சொன்னாலும் அவர் கோவப்படுறாரு. நேற்று பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு முன்னாடி விஜய் சேதுபதியே ஏற்று பேசுகிறாரு. அதாவது பிரஜினை மட்டும் இந்த ஷோவுக்கு, பிக் பாஸ் ஷோவுக்கு வரவழைச்சிருந்தா, இந்த பிக் பாஸ் ஷோவில் பிரஜின் மட்டும் பங்கு பற்றியிருந்தால் அவளை கோபம் வராது. அவங்க பொண்டாட்டி முன்னாடி மானபங்கம் படுத்திட்டாராம் விஜய் சேதுபதி. பொண்டாட்டி முன்னாடி கேள்வி கேட்டது தான் பிரஜினுக்கு மன வருத்தமே தவிர அவரை பற்றி கேள்வி கேட்டது சாதாரண விஷயம். விஜய் சேதுபதி கேட்டது அவரை அவரோட ஒய்ஃப் முன்னுக்கு அவரை கேள்வி கேட்டார் அப்படிங்கிற ஆதங்கம் தான். அதனால் நான் பிக் பாஸ் கண்டன்டன்ஸ்க்கு வர்றவங்களை நான் ஒன்று தெரிவிச்சுக்கொள்கிறேன். தம்பதியினராக இந்த கேம் விளையாட வராதிங்க. தம்பதியினராக கேம் விளையாட வர்றது எதுக்காக? டபுள் பேமெண்ட். அதாவது புருஷனுக்கும் ஒரு பேமெண்ட் கிடைக்கும், பொண்டாட்டிக்கும் ஒரு பேமெண்ட் கிடைக்கும். அதாவது இந்த ஷோவில் பிரஜினுக்கும் ஒரு அமௌண்ட் கிடைக்குது, இதை வச்சு நல்லா குடும்பத்தை பண்ணலாம், குடும்பத்தை செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வந்திருந்தாங்கன்னா அப்படி தான் வந்திருப்பாங்க. ஏன் இந்த அப்படி வந்திருந்தா ஏன் இந்த கோபம் பிரஜனுக்கு? நீ நியாயமான விஷயத்துக்கு கோவப்பட்டிருந்தா பரவாயில்ல, இது அநியாயமான விஷயத்துக்கு கோவப்பட்டுற ஏன்? அடுத்ததான் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா அமித் அவர்கள் சாரி கட்டிக்கிட்டு வந்திருந்தார். நான் நினைக்கிறேன் டவுசரை கழுவி போட்டிருப்பாரா இருக்கும், காஞ்சிருக்காது. அதனால் பாருக்கிட்ட ஒரு சாரியை தாவேன் பாரு, ஒன்ட்டு சாரியை தாவேன் அப்படின்னு கீழே இடுப்புக்கு கீழே கட்டிட்டு வந்ததான் நான் நினைக்கிறேன். கமல்ஹாசன் என்னன்னா போன முறை சுடிதார் போட்டுட்டு வந்திருந்தாரு. இந்த பயணம் அமித் சாரி கட்டி வந்திருக்காரு. விஜய் சேதுபதி ரூம்மேட் எல்லாத்துக்கிட்டையும் கேட்குறப்ப, அதாவது ஹவுஸ்மேட் எல்லாத்துக்கிட்டையும் கேட்குறப்ப, இவ்வளவு காலம் ட்ராவல் பண்ணி வந்ததில் இவங்க ட்ராவல் பண்ணி இவ்வளவு காலம் வந்தது ஆச்சரியமாக இருக்குது, அபூர்வமாக இருக்குது அப்படின்னு யாரை நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப பாரு அவங்களோட வஞ்சன்ஸை தீர்த்துக்கிறாங்க. இதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக்கிறாங்க. அதாவது விக்ரமை பற்றி கேவலமாக கதைக்கிறாங்க. அதாவது விஜய் சேதுபதி கேட்ட, அதாவது யாரோ இந்த ஷோவுக்கு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கா, அபூர்வமாக இருக்கா அப்படின்னு சொன்னது தான் கேட்ட கேள்வி. இவங்க விக்ரமை பற்றி குறை சொல்லவே ஆரம்பிக்கிறாங்க. என்னத்தான் ஐயோ சேதுபதி திருப்பி கேட்குறாரு. கேட்டால் கூட வஞ்சன்ஸை தான் க்ரியேட் பண்ணி சொல்கிறாங்க. உட்காருங்க அப்படின்றாரு. என்ன பாரு, ஏன் தான் அப்படி? அவங்க என்னன்னா, ஒருத்தவங்க என்னன்னா, திவ்யா என்னன்னா கேமே புரியலை. அவங்கள்ட்ட என்ன அந்த ஷோவை பற்றி ஒரு கேள்வி கேட்டால்
அவங்களுக்கு அந்த ஷோக்கு விடையே சொல்ல இல்லை. அதே வேளையில் பாருவுக்கு யார் மேலே வஞ்சன்ஸோ அதை தான் கொட்டி தீக்கிறாங்க. அதே வேளையில் விஜய் சேதுபதி பிரஜின்ட்டு நடந்து கொண்டது தப்பு. என்ன தப்புன்னு சொல்லுவேன் தெரியுமா? அவர் ரொம்ப பேசுகிறாரு. விஜய் சேதுபதி பேசின விஷயங்கள் தப்புன்னு நான் சொல்ல வரல. அவர் சரியாக தான் பேசுகிறாரு. ஆனாலும் அவர் பேசுகிற விதங்களை கொஞ்சம் குறைச்சிக்கணும். ரொம்ப பேசுகிறாரு. கடைசியில் அவருக்கு என்னத்தில் ஆரம்பித்தோம், எதுக்கு இப்படி பேசுகிறோம் அப்படின்னு அவருக்கு விஜய் சேதுபதிக்கே புரியாமல் ஆகிடுது. அதான் அவங்க எதிர் தரப்பில் உள்ளவங்க கேள்வி கேட்டால் அதை புரிஞ்சிக்கவும் இல்லை. ஸோ விஜய் சேதுபதி சரியாக கேள்வி கேட்கிறார். ஆனாலும் அவர் ரொம்ப கதைக்கிறார், ரொம்ப பேசுகிறாரு. அந்த விஷயத்த ரொம்ப குறைச்சி கொண்டு இழப்பாங்க, தொண்டை தண்ணி வத்த கத்துறாரு, ஆன்னு கத்துறாரு. அந்த விஷயத்த கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாருன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக படுற மாதிரி சொல்லணும், நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லணும். அந்த மாதிரி சொன்னார்னா நல்லா இருக்கும். இவர் நிறைய பேசிடுறாரா, அதனால் அந்த யாரை ஏச வர்றாரோ அவருக்கு படமாட்டேங்குது. விஜய் சேதுபதி அவர்கள் பாரு அவர்களை செய்யன்னு செஞ்சு அனுப்புகிறாரு. அதாவது பாரு எவ்வளோ யோசனமோ இந்த மாதிரி வஞ்சன் சத்தத்துக்காக இந்த மாதிரி விக்ரம் கிட்ட உள்ள குறையும் கூட்ட கேட்கல அப்படி அப்படின்னு எவ்வளோ விஷயம் சொல்லி அனுப்புகிறாரு. இருந்தாலும் கூட கிடைக்கிற ஒரு இன்டர்வல் சமயத்தில் கூட இந்த விஷயத்த பேசியிருக்கலாம், தான் மேலே இல்லை, எது தப்பு இது சரி அப்படின்னு ரூம்மேட்டை விசாரிக்கலாம், சண்டை கூட போடலாம். இருந்தாலும் பாரு பார்த்தீங்கன்னா கம்ருதீன்ட்ட ஒடியாந்து லவ்வை பற்றி தான் பேசுகிறாங்க. அவங்களோட லவ்வை ஃபீலிங்கா, என்ன ஃபீலிங்குன்னு கேட்குறேன். அதாவது பாரு கேட்குறாங்க கம்ருதீன்ட்ட, நீங்கள் அரோராவோட பேசுகிறது தப்பு இல்லை, அரோராவோட பேசுகிறது அரோரா விஷயங்கள் சரியா இல்லை, நீங்கள் பேசுங்க, ஆனால் அரோராவோட அப்படி இப்படி அரோரா இந்த லவ் விஷயந்தான். அது இல்லாமல் கம்ருதீன் அரோராவுக்கும் பாருவுக்கும் ஒரு உறவு பாலமாக செயற்படுறாரு. அப்போ தானே ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிக்க லேசு. அதாவது 2 பேரும் ஒரே இடத்துல இருந்தால் தான் நல்லா சீன் கிரியேட் பண்ணி வைக்கலாம். 2 பேரும் வேறு இடத்துல இருந்தால் அங்கே ஓடி இங்கே ஓடி ரொம்ப பிரச்சனை. அதனால் ஒரே இடத்துல இருந்தால் தான் 2 பேரையும் கணிச்சிக்கலாம். ஸோ கண்ணா லட்டு தின்ன ஆசையா, கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு 2 லட்டு தான் தின்ன ஆசைப்படுறாரு கம்ருதீன். இப்போ திவ்யாவும் பாருவும் பிரஜீனும் சாண்ட்ரா 4 பேரும் சேர்ந்து தான் நாமினேட் பண்ணுறாங்க. அதாவது பிக் பாஸ் சீசன் 1, 2, 3, 4, 5 வரைக்கும் கொஞ்சம் ஒழுங்காக போய்கிட்டு இருந்துச்சு. நாமினேஷன் பண்ணுறது யார் அப்படின்னு தெரியாமல் தான் நாமினேட் பண்ணுவாங்க. இன்றைக்கி நாமினேஷன் அப்படின்னு தெரியாமல் டக்குன்னு கண்ணை திறந்து கண்ணை தள்ளி விட்ட மாதிரி தான் நாமினேஷன் பண்ணுவாங்க. அப்போ யோசிச்சு அப்படி தான் நாமினேஷன் பண்ணுவாங்க. இப்போ என்னென்னா கிரியேட், யாரை நாமினேஷன் பண்ணலாம், யார் இப்படி விளையாடலாம், இப்படி பார்த்து நாமினேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து விளையாடுறாங்க. அதாவது சாண்ட்ரா, பாரு, பிரஜீன், திவ்யா எல்லாமே பார்த்து நாமினேஷன் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் நீங்கள் நாமினேஷன் பண்ணு, இவங்கெல்லாம் நீ நாமினேஷன் பண்ணு, ஓட்டு கூடிடக்கூடாது, 2 பேரை நாமினேஷன் பண்ணால் போதுமானது, அதை பார்த்துக்கிட்டு நாங்கள் அப்படின்னு பேசி விளையாடுறாங்க. இந்த மாதிரி நாமினேஷனை பற்றி கதைக்க வேணாம் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லணும். நாமினேஷன் யார் பண்ணுறோம், யார் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றி சொல்ல வேணாம், யார்ட்டையும் பேச வேணாம், யார்ட்டையும் கலந்து அடிச்சு வைக்க வேணாம் அப்படிங்கிறத பிக் பாஸ் சொல்லணும். முன்னே சொல்லிக்கிட்டு இருந்தார் பிக் பாஸ், யார்ட்டையும் சொல்லாதீங்க, நீங்கள் நாமினேட் பண்ணும் நபர்களை நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு பிக் பாஸ் சொல்ல முன்னே சொல்லிக்கிட்டு இருந்தார் பிக் பாஸ். இப்போ அது இல்லை. ஒவ்வொரு ஆளுக்கும் கட்டாளி விதிப்பார், இந்தந்த ரூல்ஸ் போடுவார் பிக் பாஸ். இந்தந்த விஷயத்தை கதைக்கலாம், இந்தந்த விஷயங்களை கதைக்கக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் போடுவார். இப்போலாம் இல்லை. சாண்ட்ரா அழுகிறாங்க, பிரஜின் வெளியே போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சவன, நாமினேஷனில் வெளியே போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சவனை அழுகிறாங்க. கார் அழைச்சிட்டு போனால் அழுகிறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அதாவது பேமெண்ட் போயிருமா, ஐயோ ஒரு பேமெண்ட் போகுதே, ஒரு பேமெண்ட் அப்படியே குறைஞ்சிருமே பாதியா, இப்போ என்ன செய்வேன், பேமெண்ட்டுக்கு என்ன செய்வேன், பேமெண்ட்டுக்கு அழுகிற மாதிரி தான் தெரியுது எனக்கு. மயக்கம் போட்டு விடுறாங்க, அது கூட உண்மை போய் அது எனக்கு தெரியலை, அது சொல்லவும் இயலாது. யாரோட மனப்போராட்டத்தையும் நாங்கள் கணிக்க இயலாது. இருந்தாலும் கூட என்ன பேமெண்ட் ஒன்று ஆஃப் போகுதே அப்படிங்கிற ஒரு
அது அப்படி தான் எனக்கு பட்டுச்சு. அதே வேளையில் கெமி போகிறாங்க. கெமி போகிறப்ப யாருமே இந்த மாதிரி யாரும் படம் இல்லை. பிரஜின் போனால் அவருக்கு ரொம்ப சீன் கிரியேட் பண்ணி அவ்வளோ போராடுற அவங்க, கெமி போகிறதுக்கு ரம்யா மட்டும் தான் அழுகுறாங்க. அதாவது அதான் அந்த ஷோ புரிஞ்சிக்கல என்னால். அவ்வளவு நாள் விளையாண்ட கெமி வெளியே போகிறாங்க. அதாவது கொஞ்சம் சரி பிரஜின், சாண்ட்ரா அவங்கள விட கொஞ்சம் சரி கேமை நல்லா விளையாடுறாங்கன்னு தான் சொல்லிடுவேன். என்கிட்ட என்ன கேட்டிங்கன்னா, அவங்க கொஞ்சம் சரி கேமை விளையாடுறாங்க. அதாவது சும்மா மிக்சர் திங்கிற க்ரௌட் எங்கே போணுச்சு? அதெல்லாம் தப்பிச்சிருச்சே. சரி, மேலே மேலே என்ன விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் கூட்டாளி எனக்கு ராயல். பாய், டேக் கேர்.